அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம். நாம் இந்த மேடையிலே எங்களுடைய ஆசிரியர்களுடைய கருத்துக்களையும் உங்கள் முன் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அந்த வகையிலே ஆசிரியர் ஜனாப் ஃபசால் ஃபாரூக் அவர்களை முதலில் அழைக்கின்றோம், அவருடைய கருத்தை உங்கள் முன் வைப்பதற்காக. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. கொழும்பு முஸ்லிம் வாலிபர் நிதியத்தின் தலைவர், அதன் உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், எனது சக ஆசிரிய சகோதர சகோதரிகள், அன்புக்குரிய பெற்றார்கள், கலாநிதி பதியுதீன் மஹமூத் பாடசாலையின் அதிபர், ஏனைய விருந்தினர்கள், அன்புக்குரிய மாணவ மாணவிகள் அனைவரும் இன்று சுமார் 10 மாதங்களின் பின்னர் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் இதே மண்டபத்திலே கொழும்பு முஸ்லிம் வாலிபர் ஒன்றியத்தினால் அல்லது நிதியத்தினால் நடத்தப்படுகின்ற இலவச வகுப்புகள் சம்பந்தமான முதலாவது கூட்டத்திலே பங்கு கொள்ள கிடைத்தது. அதற்கு முன்னால் இந்த நிதியத்தின் உறுப்பினர்கள் சிலர் என்னை வந்து சந்தித்து இந்த வகுப்புகளிலே பங்கு கொள்ள வேண்டும், இது இலவசமாக நடாத்தப்படுகின்ற வகுப்பு, குறிப்பாக கொழும்பு முஸ்லிம் மாணவ மாணவிகளை மாத்திரம் மையமாக கொண்டு நடாத்தப்படுகின்ற வகுப்பு, அவர்களது கல்வி வளர்ச்சியிலே தாங்களும் பங்கு கொள்ள வேண்டும், கொழும்பு முஸ்லிம் மாணவ மாணவிகளின் கல்வியிலே பின்தங்கியிருக்கின்ற இந்த நிலையை முன்னேற்றி அவர்களை சிறந்த பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கிலே அவர்கள் என்னோடு வந்து கலந்துரையாடினார்கள். உடனடியாக நானும் எந்தவித மறுப்புமின்றி அல்லாஹ்வின் அருளால் அவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆரம்பம் முதலே அவர்களது நோக்கம் மிகச் சிறந்ததாக இருந்தது. இன்று முதல் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரைக்கும், இறுதி நாள் வரைக்கும் அவர்களது நோக்கம் சிறந்ததாக இருக்க வேண்டும். முதலில் அவர்கள் என்னோடு கதைத்த போது சுமார் 50 மாணவர்களை, ஆண் மாணவர்கள் 50 பேரையும் பெண் மாணவிகள் 50 பேருமாக மொத்தம் 100 மாணவர்களை கொண்டதாக இந்த வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார்கள். எனினும் எமக்கிருக்கின்ற வெளி நிறுவனங்களில் நடத்துகின்ற வகுப்புகள் அனுபவங்களை கொண்டு அவர்களை நானும் அறிவுறுத்தினேன். சுமார் 30 மாணவர்களுக்கு மேலதிகமாக இந்த வகுப்புகள் நடத்தப்படுமாக இருந்தால் இந்த மாணவர்களின் சிறந்த பெறுபேறுகளை எம்மால் ஈட்ட முடியாது போகலாம். ஆகவே 30 மாணவர்களை கொண்ட வகுப்பாக இதை மாற்றி அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறினேன். காரணம், ஆசிரியர்களாகிய எங்களுக்கு மிகவும் பொறுப்பு இருக்கிறது இந்த பகுதியிலே. குறிப்பாக தரத்தில் இந்த மாணவர்கள் எந்த மட்டத்திலே இருக்கிறார்கள், 11ஆம் தரத்தின் முதலாம் தவணைக்கான இவர்களது பாடத்திட்டங்கள் எந்த அளவுக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஒத்துக்கொண்டோம். இந்த மாணவர்களை எம்மால் முடியுமான அளவு இவர்களது பரீட்சையின் பெறுபேறுகளுக்காக ஒத்துழைப்போம் என்று இவர்களுக்கு உறுதிமொழி குறித்தான் இந்த வகுப்புகளிலே கலந்து கொண்டோம் இருந்தார்கள். அந்த வகையிலே இவர்களது செயற்பாடுகள் இனிவரும் காலங்களிலும் தொடர வேண்டும் என இவர்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அன்புக்குரிய பெற்றார்களே, இந்த மாணவர்களுக்காக இங்கே நடத்தப்பட்ட இந்த வகுப்புகள், சுமார் 10 மாதமாக நடத்தப்பட்ட இந்த வகுப்புகளிலே ஏற்கனவே பலர் இந்த இடத்திலே பேசியதை போன்று வெளி நிறுவனங்களின் நேர சூசிகளுக்கு, டைம் டேபிளுக்கு எனது நேர சூசி முரண்படுகின்ற போது அவர்கள் கேட்பார்கள், இந்த நேரத்திலே உங்களுக்கு எங்கே வகுப்பு இருக்கிறது? கொழும்பிலே பதியுதீன் மஹமூத் வித்தியாலயத்திலே அல்லது கொட்டேன முஸ்லிம் வித்தியாலயத்திலே வகுப்பு இருக்கிறது, அங்கே இலவச வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்று கூறுகின்ற போது பெரும்பாலானவர்கள் கூறுகின்ற ஒரு கருத்து, கொழும்பு மாணவர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள், உங்களால் கற்பிக்க முடிகிறதா என்றுதான் அதிகமான இந்த நிறுவனங்களை, வெளி நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள் கூறுகிறார்கள். ஆனால்